குற்ற உணர்விலே அழுகின்றார்கள். தவறு செய்து விட்டேனே, தவறு செய்து விட்டேனே, ஐயோ நான் செய்த தவறின் காரணமாக அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, கஷ்டப்படுகிறார்கள். ஸோ இந்த மாதிரி அழுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கேள்வி. இதை நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி பக்தர்கள் நிறைய பேர் இறைவனிடம் புலம்புவது உண்டு. இறைவா, இத்தனை அன்பு காட்டிக் கொண்டிருக்கின்றாய், இன்னும் நான் அன்பில் நிறைய முடியவில்லையே, இன்னும் அகங்காரியாக திரிகின்றேனே என்று நினைத்து புலம்புகின்ற விஷயங்களும் உண்டு. சரியா? ஆனா அந்த பக்தர்களின் புலம்பல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரியலைஸ் பண்றதுக்காக மட்டும் இருக்கும். இந்த புலம்பலின் வாயிலாக தன் அகங்காரத்தை நொறுக்குவதற்காக மட்டும் இருக்கும். ஸோ என்ன ஒரு பியூட்டி பாருங்க, என்ன செயல் பண்ணினாலும் அந்த ஈகோ நாம அதே செயலை வச்சு பூஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விந்தை நான் அடிக்கடி பார்க்கறது உண்டு. சரியா? அந்த கேசஸ்ல அந்த மாதிரியான ஒரு பக்தனின் புலம்பலை போன்று, அதுக்கு பேர் வைராகிய கண்ணீர்னே நம்ம சொல்லிடலாம், அந்த மாதிரி இருந்ததுன்னா அது அவனுக்கு லோட் ஆகாது. ஆக்சுவலா அது லோடாவே தெரியாது. அந்த வைராகியம் வர வர வர, அந்த கண்ணீர் வர 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 அவனுக்கு வைராகியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த வைராகியம் இன்க்ரீஸ் ஆக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தான் இறைவன் சொல்படி நீ நடப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கூட கூட அவனுக்கு ஹாப்பினஸ் கூடிக்கிட்டே போகும். ஸோ ஒரு தவறிலிருந்து அவனுக்கு வைராகியம் அதிகரித்து, தன்னம்பிக்கை அதிகரித்து, மேன்மேலும் தவறுகள் தடுக்கப்படுங்கிற ஒரு பூரிப்பு அவனுக்குள் ஏற்படும். இதுதான் ரைட் வே ஆஃப் டூயிங். அந்த மாதிரி நீ குற்றத்தை எடுத்துக்கொண்டாயே ஆனால் அந்த புலம்பலும் அந்த அழுகையும் உன்னை மேல்நிலைக்கு, ஞானத்திற்கு அழைத்து செல்லுகின்றது என்று அர்த்தம். பட் இன்னொரு பெரிய டேஞ்சர் இருக்கு, அதை நான் சொல்லித்தான் ஆகணும். அழுறதுக்கு காரணமே ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக சொல்றேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கேஸ் ஈகோவை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக அழுறது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா இன்னொரு கேசஸ் அழுறதுக்கு காரணமே முழுக்க முழுக்க ஈகோவை சப்போர்ட் பண்றதுக்காக. பெஸ்ட் எக்ஸாம்பிள், கேள்வி கேட்ட நம்ம வினோதினி தான். ஓகேவா? அவ அம்மா அப்பா கஷ்டப்படுத்திடுறேனே, அம்மா அப்பா என்னால கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வர்றா. சரியா? But he will never take even a single percentage of action to avoid that. அவ கொண்டு வர்றா. சரி, கொண்டு வர்றதனுடைய நோக்கம் என்ன நான் சொன்னேன்? அது உண்மையில் வைராகியமாக இருக்குமே ஆனால் அது மேலும் தொடராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மன உறுதியை வளர்த்துக்கொண்டு, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு, மேலும் தன்னால் அவர்கள் துன்பப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஃபீலிங்காக நம்ம இருக்கணும் இல்லையா? அதுக்கான ஆக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணுவாளா அப்படின்னா ஒண்ணுமே பண்ண மாட்டா, ஜீரோ தான். ஆனா ஃபீல் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ நீ எமோஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நீ ஃபீல் பண்ணினேன்னா அதனுடைய எஃபெக்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கணுமா இல்லையா? சரி, இப்ப ஃபீல் பண்றா, ஆனா சேஞ்சஸ் நடக்கல அப்படின்னா இந்த ஃபீலே எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, அந்த சொன்னா இல்லையா, அம்மா அப்பான்னு பாசம் இருக்கே, ஏன்னா அவளுக்கு அவ்வளோ செல்லமா வளர்த்தாச்சு. ஸோ எந்த கேள்வியும் கேட்காம நல்லா செல்லமா வளர்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம அப்பா கிடைக்காது அவளுக்கு. ஸோ அந்த அனுபவிச்சு ஒரு குற்றுணர்வு வந்துடுது. பாவம், என்ன பண்றது? என்னடா அது, அவங்க கடமையெல்லாம் அவங்க கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றமே, அவங்கள தேவையில்லாம தொந்தரவு தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்த உடனே அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கா, அந்த குற்ற உணர்வு வந்துருச்சு. குற்ற உணர்வு ஏன் வந்தது? தான் சரியாக இல்லை என்று. சரி, அந்த குற்ற உணர்வுனால தான் இப்போது அவளுக்கு ஒரு அழுகை வருது. சரியா? ஐயோ நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகை. இந்த அழுகை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குற்ற உணர்வை நீக்கிவிடும். குற்ற உணர்வு வைராகியத்தை வளர்த்து, செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வளர்த்து, நீ திருந்திட்டேங்கிற ஃபீலிங்னால குற்றுணர்வு போறது ஒரு வகை. குற்றுணர்வு வந்தவொடனே 2 தடவை அழுது புலம்புனவுடனே அந்த குற்றுணர்வு காணாம போயிடும். குற்ற உணர்வை போக்குவதற்கென்றே இவன் திருந்திட போறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற ஒரு அசுரன் எந்திரிப்பான். டேய், நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் புலம்பலையும் அழுகையும் விடுவான். இதனுடைய நோக்கம் என்னன்னா, நீ நல்லவன், பாத்தியா நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்றதுக்காக எப்படி கதறி கதற அழுற,
அப்படின்னா நீ நல்லவன் தானே. அவங்க வேற சொல்லுவாங்க, ஓகே கூல் டவுன்மா அப்படின்னு வேற 4 பேர் சொல்லிடுவாங்களா. அப்ப நம்ம நல்லவங்க தான், அப்ப நம்ம தப்பு தான் பண்ணலப்பா, நம்ம ரைட்டா தான் இருக்கும். ஆக சேஞ்சஸே நடக்காது. ஆனா நம்ம கில்ட்டி ஃபீல் சாட்டிஸ்ஃபை ஆயிடும், கில்ட்டி ஃபீல் இருக்காது. அப்போ குற்ற உணர்வை போக்கும் முறையே அகங்காரத்தை வளர்க்க குற்ற உணர்வை போக்குது. வித்தவுட் எனி சேஞ்ச் இன் தி ஞானம். ஞானத்துல ஒரு சேஞ்ச் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு சேஞ்ச் இல்லை, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை, செல்ஃப் ரியலைசேஷன் கிடையாது. பட் ஸ்டில் யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் ஆஃப்டர் கிரையிங். ஸோ அது மிகவும் தவறான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு கேசஸ் இருக்கு, அந்த கேஸுக்கு வேணா இது மேலுன்னு சொல்லிடலாம். இது அழுது புலம்பி தன்னுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இன்னொரு கேஸ் அழாம உள்ளேயே வச்சுக்கும். உள்ளே வச்சுக்கிட்டு ஒன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டா பிரச்சனை இல்லை, அழுது போயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்பவே காணாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். இது உள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் கூடி கூடி கடைசியில் பைத்தியம் தான் பிடிக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி கேசஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் தி ஒன்லி சாய்ஸ் அண்ட் ஒன்லி சொல்யூஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். கோவமே வந்துடும் ஒரு சிலர் பேசும்போது. நேற்று ஒரு பொண்ணு இதே மாதிரி தான் புலம்புறா, நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு கஷ்டமா இருக்கு. அம்மா புலம்புறத நிப்பாட்டு. என்னை பொறுத்தவரைக்கும், ஏன்னா நான் உங்ககிட்ட அடிக்கடி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, நீங்க நினைச்சீங்கன்னா, மனசு நினைச்சா ஒரு செகண்ட்ல நீங்க ஞானியாக முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நமக்கு கண்ணன் கொடுத்துருக்காரு. அதுக்குண்டான நாலேஜும் இருக்கு, எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் வச்சுக்கிட்டு உடனே எனக்கு சப்கான்சியஸ் பவர்ஃபுல்லா இருக்கு, நான் பிறந்து வளர்ந்த விதம் வேறங்க, நீங்க பிறந்து வளர்ந்த விதம் வேற, எனக்கு நான் எவ்வளவோ பயிற்சியும் முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் முடியல அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு டாபிக்கே சொல்லிட்டேன், முயற்சிப்பவனின் வாயிலிருந்து முடியவில்லையே என்ற ஃபீலிங் வரவே வராது. பிகாஸ் ஹி இஸ் க்ரோயிங். முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எறும்பு வேகத்திலேயாவது நீ நகர்ந்து கொண்டே இருப்ப. நீ நகர அது உனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு ஸ்டெப் நீ நகர்ந்துட்டேன்னா கூட உனக்கு ஹியூஜ் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஃபர்தரா உனக்கு லோடே ஆகாது அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஆனா அதை விட்டுட்டு நீ ஒரே இடத்துல நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்க, நகரவே இல்லை அப்படின்னா அதுதான் பிரச்சனையா போகுது. ஸோ கில்ட்டி. அப்ப நான் என்ன சொல்றேன், ஏமா நீ அழுறது உண்மையா இல்லை நீலி கண்ணீரான்னு கேட்க வேண்டியதாக இருக்கு. இது ஒரு பெரிய கஷ்டம். ஏற்கனவே நொந்து நூலாயிட்டு இருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கறது ஒரு பெரிய கஷ்டம். வேற வழி இல்லாம கேட்க வேண்டியது இருக்கு. என்னன்னா கடைசியில் நீங்களும் சேர்ந்து இப்படி கேட்டுட்டீங்களே, நான் எனக்கு எவ்வளோ ஃபீலிங்ல இருக்கேன், கடைசியில் நீங்க இப்படி கேட்டீங்களே. நம்ம திருந்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமாவது திருந்தணும் இல்லாமா? வண்டி ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு, ஆனா நான் இருக்கேனேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது யாரை ஏமாத்திட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்க? நீ என்ன ஏமாத்துறியா, உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்கியா? இன்னும் நீ திருந்தணும்னு நினைக்கல. திருந்தணும்னு நினைச்சிருந்தா, அப்கோர்ஸ் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் தட் ஆன் ஆஃப் அ சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பட் அட்லீஸ்ட் ஸ்லோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் உனக்குள்ள இருந்திருந்தாலே போதுமே, உனக்கு இந்த கில்ட்டி ஃபீலே வராதே. சரி, முன்னாளைக்கு நம்ம எவ்வளவோ நல்லா தானே இருக்கோம், சரி படிப்படியா எப்படியாவது போய் கண்ணன் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிடலாமே. அதுவும் நம்ம பண்றதே கிடையாது. ஸோ அதனால வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் எனஃப். அந்த கில்ட்டி ஃபீல் வரும்போது அதை கரெக்டாக எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம ஞானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸை வச்சு தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஐ திங்க் நான் இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மேடை பேச்சு, இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி 20-30 பேர் கூட மட்டும்தான் பேசி பழக்கம். இந்த வெரி ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு 500 பேருக்கு முன்னாடி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போது மேடை ஏறினதுமே டோட்டலாக கை கால்லாம் உதறல் எடுக்குது, நடுங்குது. பட் நம்ம பேசுகிற சப்ஜெக்டில் நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால என் வாய் மட்டும் என்னமோ பேசிகிட்டு இருக்கு. நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. நான் பேச வேண்டியதை பேசிட்டு தான் இருக்கேன். நான் எவ்வளோ டைம் ஓடிட்டுருக்குன்னு தெரியல. அவங்களாம் அவங்க டைம் முடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியா நான் இறங்கி வரேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் கில்ட்டி ஃபீல் இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஒரு கிருஷ்ணா ஃபீலை மறந்துட்டோம். அனைத்தும் கண்ணன் என்ற உணர்விலே நான் இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கணும். 10-20 பேருக்கு மட்டுமே அன்பு காட்டிக்கொண்டிருந்த நான் இன்று 500 பேருக்கு அன்பு காட்டிக்கொண்டிருக்கும் அற்புத வாய்ப்பை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கடைசியில் சும்மா வாய் ஜம்பம் தான் பேசிகிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் கண்ணனா பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கில்ட்டி ஃபீல் தான்.
பட் இந்த கில்ட்டி ஃபீல் இம்மீடியட்லி எக்ஸ்ட்ரீம் வைராகியமா கன்வெர்ட் ஆக மேட்டர் ஆஃப் ஹாஃப் அன் ஹவர்ல ஐ ஃபெல்ட் ஹியூஜ் கான்ஃபிடன்ஸ் இன் மீ. அப்படியே பேசுறேன் இறைவன்ட்ட, கண்ணன்ட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். எனிவே தேங்க் காட் ஃபார் கிவிங் சச் எ கிரேட் ஃபெயில்யூர், பிகாஸ் நான் எவ்வளோ பெரிய லூஸு, எவ்வளோ பெரிய முட்டாளனும், நான் போக வேண்டிய தூரம் எவ்வளவுன்னு அழகாக காட்டிட்டடா கண்ணா. ஸோ இதன் மூலியமாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று. ரெண்டாவது, உன்னை எந்த சூழலும் மறக்க மாட்டேன்னு சொன்னேனே, கடைசியில் இது மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் இதுலேயே மறந்துட்டேன்னா இன்னும் வேற ஒர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்தா அப்போ மறப்பேன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த சிச்சுவேஷன் மூலியமா இன்னும் மனசுக்குள்ள இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஒர்ஸ்ட் சிச்சுவேஷன்ஸை பிளான் பண்ணி அதுலேயும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் என்ற வைராகியத்தை மீண்டும் மீண்டும் எடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எமோஷன்ஸில் ஃபீல் பண்ணும்போது அதனுடைய டெப்த் சப்கான்ஷியஸுக்கு விரைவாக போகும் அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் கேட்கும்போது சப்கான்ஷியஸ்க்கெலாம் போகாது. அதை ஃபீல் பண்ணி நீங்கள் அப்படியே எமோஷனாக உள்ள தள்ளும்போது அதோட ரீச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த கிட்டி இருக்கும்போது வி ஹாவ் காட்டன் எ ஃபில் எமோஷன். அந்த எமோஷனை பக்காவாக வைராகியமாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி போகும்போது வில் ஹாவ் அ கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, கண்ணா இந்த ஒரு தோல்வியின் வாயிலாக வரப்போகின்ற 100 தோல்விகளை நான் சந்திக்காமலே வெற்றியடையும் ஒரு வைராகியத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றாய்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பு பச்சுக்கிட்டே இருக்கணும். பட் ஸ்டில் ஒன்றில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது கண்டிப்பாக 100% ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மறுபடியும் சறுக்குவோம், நோ ப்ராப்ளம். அகெயின் அண்ட் அகெயின் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணிட்டு போகணும். இன்னொரு எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்றது, ஒரு மலை ஏறுறவன் சறுக்குவான். பட் ஈச் டைம் அவன் சறுக்கும் போதும் அவன் கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகிட்டே இருக்குமே தவிர அவன் கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையாது. அண்ட் ஹி வில் கீப் ஆன் கிளைம்பிங் அகெயின் அண்ட் அகெயின் தான். ஸோ நான் சறுக்கிட்டேனே அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது இல்லை. பட் இட் டசன்ட் மீன் தட் அவனுக்கு கில்ட்டியே வர்றதில்லைன்னு சொல்ல கிடையாது. கில்ட்டி வரும், என்ன லூசுத்தனமாக மிஸ் பண்ணிட்டேடானான்ற ஃபீல் வரும். ஏன் மிஸ் பண்ண அப்படின்னு யோசிச்சு அந்த கில்ட்டியை இம்மீடியட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுல தான் அந்த உண்மையான ஒரு சாதகன் அப்படிங்கிறவன் இருக்கிறானே தவிர, அதை விட்டுட்டு சும்மா தப்பு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து தப்பு பண்ணிட்டேன்னு அழுதுட்டு உடனே அந்த கில்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு மறுபடியும் தப்பு பண்ணிட்டு இருக்கிற முட்டாள்தனத்தை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து அதை பண்ணாமல் இருந்தால் போதும் என்பதை எனது பதிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.